வாங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்க நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இதோட தண்ணி சேர்த்து 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இதோடைய தோல்களை நீக்கினதுக்கப்புறமா ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப்பு பால் பவுட்ரு சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா. இதை 3த்தையும் நல்லா கலந்து கொடுப்போம். இதை பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ குழிப்பணியார பேனில் கீ சேர்த்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு உருண்டைகளாக இதில் சேர்த்துப்போம். அப்படியே லேசாக திருப்பி திருப்பி கொடுத்து வரும்போது நமக்கு இது நல்லா எல்லா பக்கமும் வெந்து செவந்து வரும். இப்போ நம்மளுடைய கிறிஸ்பியான பால் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணும்போது இதோட ஹனி சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். கிட்ஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸ்வீட் பொட்டேட்டோவா அப்படின்னு சொன்னால் அவங்களே நம்ப மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பபாய் ஆல்.